ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ராடக்ட்ஸை ஆஃபர் ப்ரைஸில் வாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம். நம்முடைய இந்த பதிவு சுத்தம் சோறு போடும். இது என்ன பழமொழி? இதனுடைய ஒரு அர்த்தத்தை விளக்குவதற்காக. சரி, சுத்தமாக இருந்தால் வியாதி வராது, செலவுகள் இருக்காது, ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். இதுக்காக சொல்லி வைக்கப்பட்ட ஒரு பழமொழி இது. பட் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இந்த பதிவு. ஓகே, சுத்தம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது பேசிக்காக அப்படிங்கிறதுலேருந்து பார்ப்போம். சுத்தம் என்னடா அம்மா ஏன் தேவையில்லாமல் திடீர்னு சுத்தம் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் எதை மீன் பண்ணுதுன்னா ஆரோக்கியத்தை மீன் பண்ணுது. சரிங்களா? ஆரோக்கியத்தை குறிக்கிறது. நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது வியாதிகள் அப்படிங்கிறது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? நம்ம சுத்தமாக இருந்து சுகாதாரமான முறையில் இருந்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்போம், வியாதிகள் ரொம்ப வராது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுத்தங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். சரி, இப்போ இந்த சுத்தம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு பேசிக் எங்கே அப்படின்னா, நம்ம எழுந்திரிச்சு காலையில் ப்ரஷ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். காலையில் மார்னிங் எழுந்துக்கிறோம். எழுந்துக்கும்போது இந்த பதிவு கொஞ்சம் லெங்க்த்தியாக தாங்க இருக்கும், வேறு வழி இல்லை. நான் நிறைய சொல்ல போகிறேன் உங்களுக்கு சுத்தத்தை பற்றி. ஒரு வீடுன்னு இருக்கும்போது உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்களில் நம்ம சுத்தம் பார்க்கணும். சுத்தம் அப்படிங்கிறது கிருமிகள் இல்லாமல் பார்த்துக்கிறது. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு பொல்யூட்டடான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் இருந்த மாதிரி சுகாதாரமான ஒரு விஷயம் இல்லை. அந்த காலத்துலலாம் அப்படியே ஒரு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய தெரு இருக்கும். தெருவுலேருந்து உள்ளர கொஞ்சம் தூரம் தள்ளி வீடு இருக்கும், கொல்லைக்குள்ளே வீடு இருக்கும். அந்த தெருவுலேருந்து அந்த ஸ்ட்ரீட்லேருந்து அந்த கொல்லை வழியாக வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் எருக்குழி வச்சுருப்பாங்க. எருக்குழினா ஒரு வீட்டுக்கும் 15 மாடு 20 மாடு ஆடு எல்லாம் இருக்கும். அவைகளுடைய கழிவுகளை என்ட்ரன்ஸில் கொட்டி வச்சுருப்பாங்கங்க. ஒரு வீட்டு எங்களுடைய பாரம்பரிய வீட்டில் கிராமத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருந்திருக்கு. அப்போ அது சாணி தான், அது ஒரு மிருகங்களுடைய கழிவு தான். பட் அது கூட கிருமி நாசினியாக செயல்பட்டுருக்கு. அந்த காலத்தில் வியாதிகள் இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சாணிங்கிறது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த சாணி இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு அவேர்னஸும் தெரியாது, எந்த விவரங்களுமே புரியாது அவங்களுக்கு. பட் அந்த சாணிங்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு ஒரு கிருமி நாசினியாக செயல்பட்டுருக்கு. எல்லா வியாதிகளையும் தடுத்துருக்கு, கிருமிகள் வீட்டுக்குள்ளார வராமல் தடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சாணியை கரைச்சி தான் அடுப்பு மெழுகினாங்க. ஏன் அடுப்பு மேடையை சாணியால் மெழுகினாங்க அப்படின்னா, சமையல் செய்யக்கூடிய இடங்களில் எந்த கிருமியும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சமையல் மேடையையும் அடுப்பு மேடையும் சாணியால், அன்றைக்கி வீடு ஃபுல்லாகவே சாணியால் தாங்க மெழுகுவாங்க. என்னோட சின்ன வயசில் நான் எங்களுடைய வீடு பாரம்பரியமான வீடு, கிராமத்தில் இருந்த வீடு மண் தரை. நான் மெழுகியிருக்கேன். சாணி போட்டு அந்த சாணியை கரைச்சி அந்த துணியை அதில் நனைச்சி போட்டு அப்படியே மெழுகி விடுவாங்க. அப்போ வீட்டு வாசலில் சாணம் கரைச்சி தெளிப்பாங்க, மாட்டு சாணத்தை கரைச்சி தெளிப்பாங்க. அப்போ அது இந்த சாணம்ங்கிற விஷயம் என்னென்னா நமக்கு கிருமி நாசினியாக உபயோகப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு உள்ள சாணியை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிங்கன்னாக்கா ஊரில் உள்ள வியாதியெல்லாம் வந்துடும், அது வேறு விஷயம். பட் இப்போ வருவோம் திருப்பி இந்த சுத்தங்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்போ அதுபோல் அந்த கிருமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது வீட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதை எப்படி அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிட்டி இப்போ எங்களை மாதிரி ஒரு டவுனில் வசிக்கிறவங்களுக்கு தனித்தனியான வீடுகள் இருக்குது, தெருக்கள் இருக்குது. நாங்களாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கோம்னு வச்சுக்கிடுங்க. பட் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புறா கூண்டு மாதிரி, அதாவது ஒரு 5 குடும்பம் வசிக்க வேண்டிய இடத்துல 500 குடும்பங்கள் வசிக்குது இல்லையா, புறா கூண்டு. அந்த மாதிரியான இடங்களில் நிறைய 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 கிருமிகள் உற்பத்தி பெருக்கம் ஆகிக்கிட்டே இருக்கும். குப்பைகள் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு கொட்டுறோம். சரி, வெளியில் அப்புறம் பார்த்துக்கலாம், வீட்டுக்குள்ளே பார்ப்போம் ஃபஸ்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறோங்க.
அந்த ப்ரஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த ப்ரஷ் வந்து எப்படி மெயின்டைன் செய்யப்படுகிறது அதை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு சுத்தம் அதில் ஆரம்பிக்குது. ஒருத்தருடைய அந்த டூத் ப்ரஷ்ஷும் க்ளீனாக இருக்கணும், அதுக்கு செப்பரேட் கவர் பண்ணி வைக்கணும், வெளியிலேருந்து கிருமிகள் அதில் ஒட்டிக்காமல் அதை கவர் பண்ணி வைக்கணும். எல்லாருடைய ப்ரஷ்ஷையும் ஒன்றா போட்டு வைக்கக்கூடாது. அந்த எல்லாருடைய ப்ரஷ்ஷையும் ஒன்றா போட்டு வைக்கும்போது மற்றவங்களுக்கு உள்ள பல்லில் வேறு ஏதோ ஒரு வியாதி இருக்குது, சரி பெரியவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கும், வியாதிகள் கிருமிகள் இருக்கும். சின்ன குழந்தைகளோட ப்ரஷ்ஷை அவங்களோட சேர்த்து ஒன்றா ஒரே கப்பில் போட்டு வைக்கும்போது குழந்தைகளுடைய பெரியவங்களுடைய கிருமி வந்து சின்ன குழந்தைகளுடைய ப்ரஷ்ஷில் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. அடுத்தது அந்த வாஷ்பேஷன், பல்லு தேய்க்கிற அந்த வாஷ்பேஷனை டெய்லி வந்து நீங்கள் கிருமி நாசினி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். 2, அந்த வாஷ்பேஷனோட அந்த டேப் இருக்குது இல்லைங்களா, தண்ணி வர பைப்போட டேப்பு, அந்த டேப்பில் கூட அதிகப்படியான கிருமிகள் நம்ம வந்து வாய் கொப்பளிச்சு அதில் துப்பும்போது நம்ம வாயில் உள்ள தண்ணி தெரிச்சு அந்த டேப்பில் கூட கிருமிகள் இருக்கும். அதை சின்ன குழந்தைங்க போய் திறந்து கை கழுவும்போது அவங்களுக்கு அது பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த வாஷ்பேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கேர் எடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. சரியா? அதை வந்து எவ்வளோ நீட்டாக நம்ம பராமரிக்கணுங்கிறதையும் பார்த்துக்கிடுங்க. என்ன கேட்டால் சின்ன குழந்தைங்க உயரத்துக்கு அழகாக இப்போல்லாம் வந்து நிறைய இந்த ஹோட்டல்ஸில் பார்க்கலாம், ரெஸ்டாரண்ட்ஸில் பார்க்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹைட் கம்மியாக வைக்கிறாங்க. அதே போல் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா சின்ன குழந்தைங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக அவங்களுக்கு நம்மளோட கிருமிகள் அவங்களுக்கு பரவாத லெவலுக்கு ஒரு வாஷ்பேஷன் வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வாஷிங் மிஷின் வைக்கலாம் முடிஞ்சவங்க. அவங்களுடைய பிளேட்ஸு சின்ன இது ஏன் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து எதுவும் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம். சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது தனியாக கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுங்கள். பெரியவங்களுடைய துணிகளை வாஷ் பண்ணும்போது சின்ன குழந்தைங்களுடைய துணிகளை சேர்த்து வாஷ் பண்ணாதீங்க, தனித்தனியாக வாஷ் பண்ணுங்க. அடுத்தது சரி, இந்த வாஷ்பேஷன் ப்ரஷ் முடிச்சிட்டோமா? அடுத்தது டெய்லி அந்த ப்ரஷ் பண்ணும்போது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, டங் கிளீனர் போட்டு நாக்கை சுத்தம் செய்தே ஆக வேண்டும் தினமும். ஏன்னா அந்த நாக்கில் பற்களில் படிஞ்சிருக்கிற கிருமிகள் உலர போனால் அது ஹார்ட்டை பாதிக்குதுன்னு ஒரு ஆய்வு அறிக்கை சொல்கிறது. அப்போது அந்த நாக்கை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சரி, பேசிக் சுத்தம். அடுத்தது ப்ரஷ் பண்ணியாச்சு. அடுத்தது டாய்லெட் வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் டாய்லெட்டும் வந்து கிருமிகளின் உற்பத்தி தொழிற்சாலை. எங்கெல்லாம் ஈரம் அதிகமாக புழங்குறமோ, தண்ணி அதிகமாக புழங்கப்படுகிறதோ அந்த இடங்களில் கிருமி பல்கி பெருகும். அப்போ வந்து அந்த டாய்லெட்டுங்கிற நம்ம என்ன செய்கிறோம், டாய்லெட்குள்ளே இப்போல்லாம் அப்போல்லாம் வந்து கடைசியில் வச்சுருப்பாங்க டாய்லெட்டை. பட் இப்போது 350 சதுரடி வீடு, 450 சதுரடி வீட்டுக்குள்ளே டாய்லெட் இருக்குது. அப்போ அது கிச்சனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் குறைந்தது ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கும் அப்படின்னாக்கா அந்த 5 பேரும் அந்த ஒரு டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போது எவ்வளவு கிருமிகள் எவ்வளவு விஷயங்கள் பார்த்துக்குங்க. அப்போது அந்த தண்ணி புழங்குற இடம் உள்ளர வந்து இன்னும் டாய்லெட் சுத்தத்தை பற்றி நிறைய சொல்லலாம். பட் வந்து இந்த வாஷ்பேஷன் எக்ஸாம்பிளே நீங்கள் வந்து டாய்லெட்டுக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த டாய்லெட்டையும் எந்த அளவுக்கு பராமரிக்கணும்னு பார்த்துக்கோங்க. கால் உள்ளே போயிட்டு வரும்போது அந்த கால் வழியாக எவ்வளவு கிருமிகள் வெளியில் வரும்னு பார்த்துக்கோங்க. சரி, அந்த ஃபஸ்ட்டு டாய்லெட் பற்றி சொல்லிட்டோம். அந்த டாய்லெட் டேப்பு, அந்த டாய்லெட் கதவோட தாழ்பால், இதிலெல்லாம் கிருமிகள் அதிகப்படியாக இருக்கும், சேமிக்கப்பட்டிருக்கும். அடுத்து அப்போ தான் வந்து டாய்லெட்டில் போயிட்டு வந்து வாஷ்பேஷனில் கை கழுவணுங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னொரு விஷயம், அடுத்தது இந்த டாய்லெட் போயிட்டு வாஷ் பண்ணி நம்மலாம் வந்து சவுத் இண்டியன்ஸ் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டோ ஆர்டினரி டாய்லெட்டோ எதாக இருந்தாலுமே ஹேண்ட் வாஷ் போட்டு டாய்லெட் போயிட்டு வந்த பிறகு ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவணுங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தருக்கு மஞ்சக்காமலை இருக்கோ, இல்லை ஒரு டைஃபாய்டு இருக்கோ, ஏதோ இல்லை ஒரு டயரியானா வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருவருக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க டாய்லெட் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் வெளியே வந்து, அதாவது ஹேண்ட் வாஷ் போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணணும் ஹேண்ட்ஸை. இந்த நெகை இடுக்கெலாம் நல்லா அவங்க க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாமல் வெளியே இப்போ அந்த குடும்பத்தில் உள்ள அம்மாவுக்கே அப்படி இருக்குன்னு வச்சுங்க, அந்த குடும்ப தலைவிக்கு ஒரு முடியல, அவங்க வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி வந்து குடும்ப வேலைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. செய்ய ஆரம்பிக்கும் போது
அவங்க அந்த டாய்லெட் போயிட்டு ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சமையல் வேலைகள்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த கிருமிகள் வந்து இந்த நெகக்கண்குள்ளர இருக்கும். அந்த நெகக்கண்ணுல இருந்து அவங்க அரிசி காய்கிறாங்க, காய் நறுக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுறாங்க. அப்பா பாப்பா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. அப்போ வந்து அந்த கிருமிகள் எல்லாம் திரும்ப குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் எவ்வளோ ஒரு பயங்கரமான வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கிடுங்க. இதில் என்ன சுத்தம் நான் சொல்கிறேன், ஒரு பேசிக்காக டாய்லெட் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதே சமயம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டாய்லெட் போயிட்டு இன்றைக்கி நிறைய ஒரு அவேர்னஸ் வந்தாச்சு. சின்ன குழந்தைகளுக்கு டிவியில் வந்து நிறைய போட்டு காட்டுறாங்க. அதே மாதிரி கால் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். கால் பற்றி அப்புறம் பேசுவோம். கை இப்போ எப்படி க்ளீன் பண்ணிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஹேண்ட் வாஷ். அடுத்ததாக வந்து கிச்சன், அந்த கிச்சன் ஏரியாவுக்கு போயிடுவோம். அந்த கிச்சன் ஏரியாவில் நிச்சயமாக அவங்க தாய்மார்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த இடத்துல வந்து கிருமிகள் சேருது என்னங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து சிங்க்கு, பாத்திரம் கழுவும் தொட்டி. அந்த பாத்திரம் கழுவும் தொட்டி வந்து எப்போவுமே ஒரு ஈரநைப்பிலே தாங்க இருக்கும். அப்படிங்கும்போது அதில் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் வந்து அதில் போட்டு இது பண்ணுறதுனால அந்த இடத்துல கிருமிகள், அளவுக்கு அதிகமான கிருமிகள் இருக்கும். அதுபோல் சமையல் மேடை சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன். நான் என்னுடைய உறவினர் வீட்டில் பார்த்துருக்கேன். அதுலேருந்து நான் அவங்க வீட்டில் சாப்பிட்றதே நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. வந்து அந்த அடுப்பு மேடை இருக்குது இல்லைங்களா, அந்த அடுப்பு மேடையிலே சப்பாத்தி மாவை போட்டு பிசைவாங்க. அந்த அடுப்பு மேடையிலேயே புரோட்டா போடுறதுக்கு மாவு போட்டு செய்வாங்க. அந்த அடுப்பு மேடை என்பது ஒரு எவ்வளவு கிருமிகள் நிறைந்த ஒரு இடம். அதில் போய் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் சப்பாத்தி மாவு கோதுமை மாவு போட்டு பிசையணும். பட் அவங்க வந்து தரையில் போட்டு அந்த அடுப்பு மேடையில் போட்டு அப்படியே ஈர துணி வச்சு துடைச்சிட்டு, அதுவும் பிடி துணி அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா ஒரு துணி, அந்த துணியை நனைச்சி போட்டு புளிஞ்சு போட்டு துடைச்சிட்டு அதில் போட்டு சப்பாத்தி. அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. அதெல்லாம் நமக்கு நம்ம சூனியம் வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். பட் வந்து இன்றைக்கி நம்ம கையே வந்து சுத்தமாக இருக்கா சுகாதாரமாக இருக்கான்னா தெரியலங்க. அவ்வளோ கிருமிகளோட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கே போனாலும் எதை தொட்டாலும் கிருமிகள், எல்லாமே அசுத்தமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியான வேலைகள் செய்யாதீங்க. அடுத்தது பாத்திரங்கள் வந்து நம்ம கழுவுறோம் அவசரமாக. வீக்லி ஒன்ஸ் ஆகுது நல்ல ஒரு பெரிய பவுலில் என்ன செய்யுங்க, டப்பில் ஹீட்டரை போட்டு நல்லா தண்ணி தளன்னு கொதிக்க வச்சு அதில் நல்லா ஒரு பாக்கெட் உப்பை பிரித்து கொட்டி 2 லெமனை பிழிஞ்சு விட்டு இந்த பாத்திரங்கள் எல்லாம் ஒன்றா அதாவது தண்ணி வந்து அந்த கொதிநிலையிலேயே இருக்கணும். நல்லா போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. திருப்பி ஒரு செட்டு பாத்திரங்களை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருங்க. திருப்பி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. திருப்பி அதே மாதிரி இந்த வீக்லி ஒன்ஸ் ஆகுது குழந்தைகளை பழக்கம் பண்ணுங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்க. வெந்நீர் தான், ஹாட் வாட்டர் தான். பட் அதை நீங்கள் பெரியவங்க என்னோட மெயின்டெனன்ஸில் அந்த மாதிரி பாத்திரங்களை வாரத்தில் ஒரு நாளாவது ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க. அதை பண்ணுங்க. அப்போ வந்து அதாவது அட்லீஸ்ட் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்களையாவது நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி குழந்தைகளுக்கு ஃபீடிங் பாட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு டைம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நம்ம அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி தான், ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக தான் வருது அந்த பாட்டில்ஸ் வந்து. அதை வந்து நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் ஒரு வாட்டியும் அந்த குழந்தைக்கு அதில் பால் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு பால் ஆற்றுற அந்த டம்ளர், டவரா, இது அந்த மருந்து புகட்டுற சங்கு, இது எல்லாமே பாய்லிங் வாட்டரில் போட்டு நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அடுத்தது கிச்சனில் போட்டிருக்கோம் விரிச்சிருக்க மேட் இருக்குல்ல, அந்த மேட்டில் ஊர்பட்ட கிருமி இருக்கும். அடுத்தது அந்த புடி துணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பிடிச்சி தூக்கி வைக்கிறதுக்காக அது வந்து எவ்வளவோ செலவு பண்ணுறோம். பட் அதற்காக காட்டனில் டவல்ஸ் வாங்கி தனியாக வச்சுக்கோங்க. கண்ட துணியும் போடாமல் டவல்ஸ், அப்போ தான் நீட்டாக வாஷ் பண்ணி காய போட சரியாக இருக்கும். நல்லா டெட்டாலில் போட்டு நனைச்சி ஊற வச்சு அந்த துணி யூஸ் பண்ணிக்கணும். கிச்சன் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி சாப்பிட்ற பிளேட்ஸ் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, குழந்தைங்களுக்கு கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும். கை கால்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் டவல் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அது மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்குகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. முடிந்த அளவு நம்மளால் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும். அடுத்தது ஒரு மேட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா,
கால் மிதி அடி, வெளியில் போயிட்டு உள்ளார வரோம், உள்ளார வந்து காலை துடைச்சிட்டு வரோம். நாங்கள் செப்பல் போட்டு தான் போகிறோம். அந்த செப்பலில் நான் ரீசெண்டாக நான் ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் ஏதோ ஒன்று பார்த்தேங்க. அந்த கிருமிகள் எப்படி அந்த செப்பல் வழியாக வருது, எப்படி பரவுது, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க அது. அதுபோல் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் வந்து எதுவுமே சரியாக இல்லைங்க. அன்றைக்கெலாம் வந்து தனி வீடு இருக்கும், வாசல் ஒரு பைப் வச்சுருப்பாங்கல்ல, வாளியில் தண்ணி வச்சுருப்பாங்க. வெளியில் போயிட்டு வந்தால் காலை கழுவிட்டு தான் உள்ளார வரணும். இப்போயும் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பீடத்தில் இந்த மழை நேரத்தில் பனி நேரத்தில் நான் வந்து வாசலில் வந்து டெட்டால் ஊற்றி ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருவேன். வெளியிலேருந்து வரவங்க அந்த டெட்டால் வாட்டரில் காலை வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து உட்காரணும்னு ஒரு கண்டிஷன் போட்டுருவேன். ஏதோ ஜஸ்ட்டு ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு ப்ரிகாஷன். அதே மாதிரி எல்லாம் இப்போ வந்து நம்ம இருக்கிறது ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறப்போ வேறு வழியே கிடையாது, கதவை திறந்துட்டு நேராக உள்ளே தான் வரணும். அந்த செப்பலை கூட கொண்டாந்து உள்ளார வச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அந்த 4 வீடு இருக்கும், அது செப்பலால் சண்டை வரும், என் வீட்டு வாசலில் செப்பல், உன் வீட்டு வாசலில் செப்பல்னு. அப்போது அந்த செப்பலை கூட நம்ம தூக்கிட்டு வந்து அவ்வளோ ஒரு கிருமிகள் சாணி மிதித்து சாக்கடை மிதித்து எல்லாம் பண்ணிட்டு வர செப்பலை கூட வீட்டுக்குள்ளார கொண்டு போய் வச்சுக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அட்லீஸ்ட்டு அந்த கொஞ்சம் அதெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுமோ பண்ணுங்கள். அந்த காலையாவது நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெட்டால் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படி போய் தூங்குங்க. அடுத்தது தூங்குகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த பெட்டு இருக்குது இல்லைங்களா, பெட்டு வந்து மெத்தை தலையணை. அந்த மெத்தை தலையணையை அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நல்லா வெயிலில் போட்டு சுட்டு எடுக்கணுங்க. வெயிலில் கொண்டு போய் போட்டு பரட்டி காய வச்சு ஸ்டிக் வச்சு இல்லைன்னா வேக்யூம் கிளீனர் வச்சு அந்த ட்ரை கிளீனர் மாதிரி பண்ணிங்கன்னா அதில் உள்ள தூசி ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துரும். அந்த மாதிரி அது நல்லா வெயிலில் காய வச்சு ட்ரை கிளீன் பண்ணணும். அப்போ தான் அதில் உள்ள தூசி பூரா வரும். இந்த தலையணை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நமக்கு ஏற்படுற மொத்த வியாதிகளில் 3/4 வியாதி வந்து இந்த தலையணையிலேருந்து தான் ஆரம்பிக்குது நமக்கு. அப்படின்னு நம்ம தூங்கும்போது நம்மளே அறியாமல் எச்சில் வலியும், வாணி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க, வாணி வலியும். அது வந்து அவ்வளவு கிருமிகள் அந்த தலையணையில். அந்த மேலே வந்து பில்லோ கவர்ஸ் வந்து வாஷ் பண்ணி மந்த்லி ஒன்ஸு வீக்லி ஒன்ஸு வாஷ் பண்ணி போடுவாங்க. பட் அது மட்டும் பத்தாதுங்க. அந்த தலையணை எல்லாமே இயர்லி ஒன்ஸ் த்ரோ பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் வருது. பட் வந்து சில ஃபேமிலிஸில் வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் வந்து அதை இயர்லி ஒன்ஸ் ஆகுது பில்லோஸ் வந்து நம்ம வந்து த்ரோ பண்ணிவிட்டு நியூ பில்லோஸ் மாற்றிக்கணும். ஏன்னா அது நோய் கிருமிகளின் உறைவிடம் அப்படி இருக்குது. குழந்தைகளுக்கு வச்சுக்கிற தலகாணியெல்லாம் தனியாக வைங்க, செப்பரேட் பண்ணுங்கள். அது மாதிரி தலை குளிக்கிற அன்றைக்கி, அதாவது இப்போலாம் வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுறோம், தலை குளிக்கிறோம். அப்போ அந்த தலை குளிக்கிற டைமிங்கில் அந்த பில்லோ கவர்ஸு, பெட் ஸ்ப்ரெட்டு, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே, போர்வை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணணும். தலை குளிக்கிற அன்றைக்கி டோட்டலாக எல்லா விஷயத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த டேண்ட்ரஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த டேண்ட்ரஃப் என்ன பண்ணுது அப்படின்னாக்க இந்த விஷயங்கள் மூலியமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு வந்துட்டால் போதும், எல்லாருக்கும் பரவும். அது பரவக்கூடிய ஒரு வியாதி. அது அடுத்ததாக வந்து அந்த பில்லோஸ் இருக்குது பார்த்தீங்களா, செப்பரேட் பண்ணுங்க. இது வந்து அவங்கவுங்களுடைய பில்லோஸ் வந்து அவங்கவுங்களுக்கு அடையாளம் வைங்க. போர்வைகள் வந்து அது மாதிரி அடையாளம் வைங்க. பாயெல்லாம் கீழே விரிச்சு போடுற பாய் வந்து அவங்கவுங்களோட பாய் அடையாளம் வைங்க. அதே போல் அந்த பாயில் போர்வைகள்லாம் தலை சைடு வர்ற அந்த தலைமாடு கால் மாடு வந்து மார்க் பண்ணி வைங்க. காலில் போட்டுக்கிற எல்லாரும் வந்து காலை வாஷ் பண்ணிட்டு படுக்கிறது இல்லை. கால் பக்கம் இன்றைக்கி கால் பக்கம் போட்டிருக்கிற அந்த போர்வையோட பகுதி நாளைக்கு வந்து முகத்தில் போட்டு போத்திக்கும் போது அது எவ்வளோ கிருமிகளை நமக்கு கொடுக்கும் இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பில்லோஸ் வந்து குழந்தைகளுக்கு செப்பரேட்டாக இருக்கணும். பெரியவங்க வச்சுக்கிற தலகாணியை தூக்கி சின்ன பிள்ளைகளுக்கு போடக்கூடாது. அது மாதிரி கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு கொடுக்குறதுக்குன்னு தனியாக தலகாணி வைங்க, பில்லோஸ் வைங்க. அது மாதிரி வெளியில் போகும்போது கெஸ்ட்டு ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களில் போகும்போது அங்கே டர்க்கி டவல்ஸ் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் அந்த டவல்ஸை மடித்து தலைக்கு வச்சுட்டு தூங்க. இப்போ கெஸ்ட்டு போகிறோம், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், அக்கா வீட்டுக்கு போகிறோம், அத்தை வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, ஐயோ இந்த தலாணி நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னால் நம்மளை வினோதமாக பார்ப்பாங்க. பட் அதை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டர்க்கி டவல் ஒரு பெரிய டவல் வச்சுருந்தீங்கன்னா அதை அழகாக மடித்து வச்சுட்டு நீங்கள் படுத்துடலாம். நைட்டு அப்படி இது பண்ணிவிட்டு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ரொம்ப கான்சியஸாக நம்ம பண்ணணுங்க. அது மாதிரி
சின்ன குழந்தைகள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன்ஸில் வந்து கை தொடப்பாங்க, வாய் தொடப்பாங்க. அந்த பழக்கத்தெல்லாம் பார்த்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து தூசி அப்படியே படிஞ்சுக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஏன் வந்து சளி பிடிக்கும், அதாவது அடிக்கடி சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டுக்குள்ளே டஸ்ட்டு நிறைய சேர்ந்து போச்சுன்னு அர்த்தங்க. இப்போ அதோட வந்து இன்னொரு விஷயம், வீடு சுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வீடு சுத்தம் அப்படிங்கிறப்போ இதில் வந்து நம்மளுடைய செல்வ நிலைமையை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது வாஸ்து முறைப்படி. அப்போ என்ன அப்படிங்கும்போது அந்த குளியலறை இருக்குது இல்லைங்களா, அந்த குளியலறை தான் ஒரு குடும்பத்தினுடைய செல்வ நிலையை அதிகரிக்கிற இடமும் அதுதான், பாதிக்கிற இடமும் அதுதான். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் சொல்லியிருப்பேன் ஒரு பதிவில், நான் முன்னாடி ஒரு பதிவில் உப்பு பரிகாரங்கள்ங்கிற பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு அதாவது பாத்ரூம் டாய்லெட் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமையில் வியாழக்கிழமையில் அது உப்பு வச்சு அந்த உப்பு மேலே ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு எரிய விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏனென்றால் அந்த ஒரு சிறிய இடம் தான், ஒரு 4x4 6x4 இந்த மாதிரி இடங்கள் தான் பாத்ரூம் டாய்லெட்ஸ் வச்சுருக்கோம். அந்த இடத்துல அந்த சின்ன தீப ஒளி வந்து அந்த அந்த இடத்துல உள்ள கிருமிகளை ஹீல் பண்ணுது. சரியா? அதற்காகத்தான் அந்த ஒரு பரிகாரம் நான் சொல்லியிருப்பேன். அப்போது என்ன உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நிச்சயமாக நம்மளுடைய செல்வ நிலைமையை பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக ஒரு வீட்டின் குளியலறை கழிவறைகள் இருக்கிறது. சரியா? அது ஒன்று. அதே மாதிரி இப்போ வந்து வீட்டில் வந்து நிறைய தூசி சேர்ந்து போச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்து அந்த சிம்டம்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு. ஏன் நல்ல தானே ஃப்ளோ போயிட்டு இருந்தது, ஏன் திடீர்னு தொழிலில் பிரச்சனை, ஏன் திடீர்னு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம யோசிப்போம். வேறு விஷயங்கள் யோசிப்போம், நமக்கு செய்வனை வச்சுட்டாங்க, நமக்கு சூனியம் வச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் யோசிப்போம். பட் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வீடு சுத்தமாக இருக்கா அதை கவனிங்க. புரியுதா? நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள், அதாவது ஆன்மீக ரீதியாகவும் வந்து சில விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து மாதவிலக்கான சமயங்களில் வந்து தனித்து வைக்கப்பட்டார்கள். அதெல்லாம் இப்போ வந்து நம்ம பெண் உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு அப்படியெல்லாம் இது அடிமைத்தனம் அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே சுகாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம்தான், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. அதை பற்றி தனியாக ஒரு 2 hours பேசலாம், அது வேண்டாம். இப்போ அந்த மாதிரி எல்லாமே ஒரு சுகாதார சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறப்போ நம்ம அது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணணுங்க. நம்ம ஒத்துக்கிறோம் இல்லைங்களா, முன்னோர்கள் வந்து சொல்லி வச்ச எல்லா விஷயத்தையுமே இப்போ நம்ம திருப்பி எடுத்து எல்லாத்துலேயும் அர்த்தம் இருக்குது, எல்லாத்துலேயும் விஷயம் இருக்குது, எல்லாத்துலேயும் விஞ்ஞானம் இருக்குது. ஆன்மீகமே ஒரு அறிவியல் தான் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து நம்ம உணர்ந்துட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பி அதுக்குள்ளார போகிறோம். அதற்கான டைமிங்ஸ் நம்ம ஒதுக்குறோம். அப்படிங்கும்போது இதையும் இந்த ஒரு சுத்தங்கிற ஒரு விஷயத்தையும் ஆன்மீகத்தோடையும் சம்மந்தப்படுத்திக்கிங்க, அறிவியலோடையும் சம்மந்தப்படுத்திக்கிங்க, எல்லா விஷயத்தோடையும் சம்மந்தப்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு ப்ராப்ளம் திடீர்னு கிரியேட் ஆகுதுன்னா உடனே வீட்டை கவனிங்க. அதுக்கப்புறமா யார் சூனியம் வச்சா யார் என்ன வச்சாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டை கிளியர் பண்ணுங்கள், சுத்தம் பண்ணுங்கள். ஒரு நாள் லீவை போட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டு சுத்தம் பண்ணி தொடச்சி வாஷ் பண்ணி உப்பு அங்கங்கே உப்பை கொட்டி வைங்க, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிறத பார்க்கலாம். சரியா? இதில் மொத்தத்தில் சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியம், அதோடு சேர்த்து செல்வ நிலைமை, இதையும் சேர்த்து இந்த சுத்தம் நமக்கு கொடுக்குது. மெயின் வந்து சோஃபா விட்டாச்சு. அந்த சோஃபாவை வந்து என்ன செய்யலாம்னாக்க முடிஞ்ச வரைக்கும் அந்த வெல்வெட் மாதிரி ஃபர் மாதிரி அந்த மாதிரியான உள்ள சோஃபாஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு லெதர், பெரம்பில் உள்ளது, உட்டன், இந்த ஃபோம் போடுங்க. ஃபோம் போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா இயர்லி ஒன்ஸ் இந்த ஃபோம் மாற்றுங்க. அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் எடுத்து ட்ரை க்ளீன் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். அதில் எல்லாம் வந்து அந்த படிக்கிற டஸ்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா முதல்ல அஃபெக்ட் ஒரு சின்ன இடத்துக்குள்ளார அந்த டஸ்ட்டுக்குள்ளாரையே நம்ம வந்து நைட் என்ன பண்ணுறோம், திருட்டு பயம், எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு அதுக்குள்ளார நம்ம ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகுது, முதலில் அந்த லங்ஸ் பாதிக்கப்படுது, நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. ஒரு வீட்டுக்குள்ளார கண்டினியூஸாக குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது, இந்த சளி தொல்லையிலே அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முதல்ல வீடு சுத்தமாக இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடனே எந்த அளவுக்கு வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அப்புறப்படுத்திடுங்க. தேவையில்லாத பொருட்கள் வீட்டுக்குள்ளார வைக்காதீங்க. அந்த தேவையில்லாத ஒரு 3 months போல் ஒரு பொருள் தொடாமலே வச்சுருக்கோம் அப்படின்னா அது தூக்கி போட்டுருங்க, வெளியில் பழசில் கொடுத்துருங்க.
அதில் போய் தேவையில்லாத டஸ்ட்டு போய் அடையும். அந்த டஸ்ட்டை வந்து நம்ம அதாவது ஒரு சூரிய வெளிச்சம் படாத ஒரு 10க்கு 10 அடி இடத்துக்குள்ளார அந்த தூசி வந்து இருக்க 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 கிருமியாக மாறுது. அதனுடைய பாதிப்புகளை சொல்லவே முடியாது. ராஜகோள உறுப்புகளின் முதன்மையான உறுப்பான நுரையீரல் முதலில் பாதிக்கப்பட்டால் அடுத்தடுத்து எல்லாமே பாதிக்கப்படும். வியாதிகளின் ஆரம்பம் நுரையீரல் பாதிக்கப்படுறது, இந்த சளி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உடலில் ஏற்படுற எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணமாக இருக்குது. அதனால குழந்தைகளுடைய சளி தொல்லையை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அந்த ஒரு வீட்டுக்குள்ளார எல்லாருக்கும் சளி ஏற்படுதுன்னா வீட்டை சுத்தம் பண்ணுங்க, அது ஒரு விஷயம். அடுத்தது இந்த மேட், செப்பல்ஸ். அந்த செப்பல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வீட்டுக்கு வெளியிலேயே மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி மற்ற எல்லா விஷயங்களுக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை அந்த செப்பல்ஸ்க்கும் கொடுங்க. அது மாதிரி வெளியில் போயிட்டு வந்தோடனே முடிஞ்ச வரைக்கும் வெளியே போயிட்டு வந்தோடனே நேராக பாத்ரூம் போய் அந்த காலை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள மற்ற இடங்களுக்கு போங்க. ரொம்ப ஒரு நெரிசலான இடங்கள்லாம் பஸ்ஸில் இப்படிலாம் நம்ம வெளியே போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா வந்தோடனே நேராக பாத்ரூம் போய் அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிடுங்க. உடனே முடிஞ்சால் குளிச்சிடலாம், உடனே வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதே ட்ரெஸ்ஸோட வந்து அந்த குழந்தைகளை வந்து தூக்கக்கூடாது, வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகளை வந்து தூக்கி வச்சு கொஞ்சக்கூடாது அப்படிங்கிறது. இது பெரிய பதிவு தான், பட் இருந்தாலும் வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு பேசிக்காக சில விஷயங்கள் வந்து அதாவது கடைபிடிக்கிறது கஷ்டமாக தாங்க இருக்கும். இல்லை இந்த அம்மாக்கு என்ன இவங்க சொல்லுவாங்க, மேட் வரைக்கும் துவைச்சி அயன் பண்ண சொல்லுவாங்க, மேட் வரைக்கும் டெட்டால் சொல்லுவது வந்து எல்லா விஷயமே சொல்கிறது சுலபம், அதை செயல்படுத்துறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தாங்க. பட் குடும்பத்தினுடைய ஆரோக்கியம், செல்வ நிலைமை, மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது கொஞ்சம் அதாவது குடும்ப தலைவி மட்டும்தான் இதை கேர் எடுத்து செய்யணும்னாக்கா அது கஷ்டம். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இதை கேர் எடுத்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்களுடைய வேலைகளை பிரிச்சுக்கிட்டு இந்த சுத்தங்கிற ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணினால் வியாதிகள் நமக்கு வராமல் நம்ம தடுத்துக்கலாம். சரியா? மெயின் அதுதான். இன்னைக்கு வந்து வியாதி தான். யாரை பார்த்தாலுமே அவங்க வந்து இன்னைக்கு வந்து 100% எனக்கு ஒரு வியாதியுமே இல்லைங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற யாராவது ஒருத்தரை காட்டுங்க. யாருமே இல்லை. எல்லாருமே ஒரு விதமான வியாதிகளோட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது அந்த வியாதிகளுடைய இந்த கொடுமையை கொடூரத்தை தவிர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சுத்தத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த வியாதிகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும், வியாதிகளுடைய கடுமையை குறைச்சிக்க முடியும். இது வந்து அடுத்தது வந்து இந்த உணவுப் பொருட்கள் எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்களை மைண்டில் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.